அமைச்சரவை கூட்டத்தில் தொலைச்சி போடுவேன் தொலைச்சி அப்படின்னு எந்த முதல்வர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு கிடையாது. என்னுடைய சீனியர் ரிப்போர்ட்டர், பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டர் சொல்லியே நான் கேட்டதில்லை. அது எம்ஜிஆர் இப்படியெல்லாம் கடுமையாக நடந்திருக்காரு, எம்ஜிஆர் இப்படியெல்லாம் ஒரு ஆணை போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாலும், எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இந்த லஞ்ச லாவண்யம் ஊழல்கள்லாம் இருந்தது அப்படின்னு நான் படிச்சிருக்கேன், அவங்க சொல்லியும் கேட்டிருக்கேன். அது ஆனால் ஒரு ஆட்சி 60 நாள் 65 நாட்கள் தான் ஆகிறது. அந்த 65 நாட்களில் இவ்வளோ பெரிய மாற்றங்கள், இவ்வளோ பெரிய விஷயங்கள். குறிப்பாக லஞ்சம் யாராவது கேட்டால், என் மகன் இருக்கிறான், என் அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், என் ஒரு உறவின் முறையை சொல்லி நீங்கள் கேளுங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சிஎம், எந்த சிஎம் சொல்லியிருக்காங்க? இது வெறும் நீங்கள் அந்த கரூரில் பேசுனதை வெறும் சினிமா டைலாக்கு, இது சும்மா மேடை பேச்சு. விஜய் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு அவர் அடிச்சு விட்டு போயிருக்காரு அப்படிலாம் நீங்கள் தயவுசெய்து அதுக்கு ஒரு எதிர் விமர்சனம் செய்ய வேணாம். மிக முக்கியமான ஒரு விஷயம், அமைச்சரவை கூட்டம். அந்த கூட்டத்தில் சிஎம் விஜய் பேசியதாக ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தெரிஞ்சவன் தெரியாதவன், அறிஞ்சவன் அறியாதவன், வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன், இதெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த 60-65 நாட்களில் நீங்கள் துறை சார்ந்த அமைச்சர்கள், துறை சாராத அமைச்சர்கள், தொகுதி மாறி போன எம்எல்ஏக்கள், தொகுதி மாறினா போய் அவங்க அதிகாரத்தை அவங்க அதிகாரத்தை காட்டினவங்க, ஒரு விதத்தில் ஆர்வ கோளாறாக போய் சில விஷயங்கள் செஞ்சது, இதெல்லாம் இனிமேல் வச்சுக்கூடாது. வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த விஷயமே நீங்கள் டிஸ்மிஸ், அந்த பதவியிலிருந்து நீங்கள் இறக்கப்படுவீர்கள், மாற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய தில்லு வேணும். அதை சொல்லியிருக்காரு. அதுதாங்க ஒரு நல்லாட்சிக்கான, நல் தலைவனுக்கான ஒரு விஷயம். அதுதான் முதலமைச்சருக்கான ஒரு அழகு. ஏன்னா கடந்த ஆட்சி இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் சிஎம் ஆன உடனே ஒரு மாதத்தில் நினைக்கிறேன், அவர் ரொம்ப வேதனையாக ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருந்தார். ஏன்னா தினமும் எனக்கு ஏண்டா காலையில் வெடியுது அப்படின்ற ஒரு பெரிய மனக்கவலையே உண்டாகிறது. எனக்கு வெடியவே கூடாது, அப்படியே இரவாகவே இருக்கட்டும் அப்படின்னா, காலையில் விடிஞ்ச உடனே எனக்கு இந்த ஊடகங்களில் வர செய்திகள், அப்புறம் மற்றவர்கள் சொல்கிறது, இந்த அமைச்சர்கள் போய் இது மாதிரி அட்ராசிட்டி பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கள் போய் இது மாதிரி மக்களிடம் போய் இப்படி நடந்துக்கிறாங்க, கட்சிக்காரங்க போய் இப்படி போய் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் முதல்வராக என் காதுக்கு பெரிய வேதனையை தருகிறது அப்படின்னு அவர் ஒரு யதார்த்தமாக, உண்மையிலே சிறந்த தலைவருங்க அவர், யதார்த்தமாக சொன்னார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருடைய காதுகளுக்கு இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, சேர்க்க விடாமல் அவர்கள் பார்த்து கொண்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிச்சு. அவரை அப்படியே என்ன சொல்றது, ஒரு ராங்கான விஷயங்கள், மக்களுக்கு எதிரான விஷயங்கள், ஒரு ஊழல் விஷயங்கள், அல்லது இந்த மாதிரியான ஒரு 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 கடுமையான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கின்ற எதையுமே அவர் காது கொண்டு போய் சேர்க்கலந்து பிற்பாடு தான் தெரிய வந்தது. உண்மையிலே அவருக்கு அது வேதனைப்பட்டிருப்பார். தன்னை சுற்றி உள்ளவர்கள், தன் கட்சிக்காரர்கள், குறிப்பாக அப்பொழுது அமைச்சர்களை கூப்பிட்டு அவர் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் போட்டு அத்தனை பேரையும் அவர் திட்டிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் தொகுதிக்கு போகும்போது ஒரு விசிட், அவருடைய தொகுதிக்கு போகும்போதே கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், மக்கள்லாம் முளைப்பாரி வச்சுக்கிட்டு ஓன்னு என்னது குளவி கொட்டுறதா தெரியல, தென் மாவட்டங்கள், இங்கே வட மாவட்டங்கள்லாம், சென்னையிலாம் பண்ணாங்க. அது காரணம் என்னென்னா, ஐயா பாருங்கள், தலைவரை பாருங்கள், மக்கள்லாம் சுபிட்சமாக இருக்கிறாங்க, மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மக்கள்லாம் பிரமாதமாக இருக்கிறாங்க, நம்ம ஆட்சி அருமையாக இருக்குது, லஞ்ச லாவண்யமே கிடையாது, மும்மாறி பொழியுது, முப்போகம் விளையுது, குளத்தூர் சிங்கப்பூராக இருக்குது, குளத்தூர் மக்கள் சுவிட்சர்லாந்தில் வாழற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை அவரிடம் கட்டமைத்தார்கள். அதுதான் உண்மை. அப்போ அதெல்லாம் எதுவுமே அவர் காதுக்கு சேரலையாப்பானா அப்படி பார்த்துக்கிட்டாங்க. நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறேன், நல்லா தான் இருக்கிறாங்க மக்கள், நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசுங்க, நீங்கள் எங்கே கையெழுத்து போடணுமோ அதை போடுங்க, நீங்கள் எந்த ஆர்டரை பாஸ் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆட்சி சூப்பராக தாங்க போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த சமயத்தில் அவர் சொன்ன ஒரு வேதனையான ஒரு பதிவு தான் ஒரு எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்திருக்கு பாருங்க. அதனால தான் அப்போ சொல்லுவாங்கல்ல, நானே கூட பார்த்துருக்கிறேன், என்னுடைய சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, கலைஞர் அவர்கள் காலையில் எழுந்த உடனே அவருடைய டேபிளில் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வருவார், ஒரு தேநீர் ஒன்று அருந்துவார், அருந்தி முடித்த பிறகு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நாளேடுகளும் அவருடைய டேபிளில் இருக்கும். 2 விதமான ஸ்கெட்ச் பேனாக வச்சுருப்பார் அவர், 2 விதமான கலரில்.
ஒன்று வந்து சுழிச்சிட்டு ஒரு ஜம்ப் கிளிப் போடுவார், அது அதிகாரிகள் அவங்கக்கிட்ட போகும். இன்னொன்று வந்து முரசொலியில் அதற்கான பதிலாக வரும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் வந்து அது என்னன்னு கேட்பாரு. சம்பந்தப்பட்ட அந்த பத்திரிகை நிறுவனங்களுக்கு அவரே வந்து பதில் சொல்லுவார். நீங்கள் இந்த மாதிரி செய்தி போட்டிருக்கீங்கல்ல, ரைட், அந்த செய்தி ஏற்றுக்கிறேன், அந்த செய்திக்கான விளக்கம் இதுதான். நீங்கள் மறுப்பு செய்தி போடுவீங்களா, அந்த செய்தி போடுவீங்களா தெரியாது, விளக்கம் கொடுத்தாச்சு. குறிப்பாக அவர் செய்தியாளர்கள் வந்து தொடர்பில் இருந்தாங்க அவர் கூட. அவங்ககிட்டே அவர் பேசுவார் வந்து, அண்ணா அப்படி ஒரு செய்தியா, ஆமாயா நடந்திருக்கியா, நான் அந்த துறை சார்ந்த அதிகாரியை கூப்பிட்டு திட்டிட்டியா, கேட்டுட்டியா, அந்த மாவட்ட செயலரை கூப்பிட்டு வெளுத்துட்டியா, அந்த அமைச்சருக்கு கூப்பிட்டு வந்து பதில் என்னான்னு கேட்டிருக்கையா. இது தாங்க அந்த நேரடி கண்காணிப்பு தான். இது பண்ணிட்டா அதுக்காக சிறந்த அரசுன்னு கிடையாது. வந்து ஒரு சிறந்த அரசுக்கான முயற்சின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதைத்தான் கடந்த ஆட்சியில் ஸ்டாலின் அவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கல. அதுதான் வீழ்ச்சிக்கான இன்னொரு காரணமாக கூட அமைந்து விட்டது. அந்த தப்பை நாங்கள் தாவேக்கா பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு சிஎம் விஜய் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அங்க. ஏன்னா தேவையே இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அமைச்சர் போகிறார், அங்க போய் மாணவிகளிடம் இங்கிலீஷில் கேள்வி கேட்கிறார், அது பெரிய வைரலா மாறுது. அதை கூட சொல்லியிருக்கிறார் வந்து, தேவையில்லாம போவாதீங்க, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் போகட்டும், அங்க இருக்காங்க டிஓ இருக்காரு, பிடிஓ இருக்காங்க, அவங்க போய் பார்க்கட்டும், நீங்க ஏன் போய் பார்க்குறீங்க? துறை சாராத அமைச்சர்கள் அந்த வேற்று துறைக்கெல்லாம் போக வேணாம். இப்போ பாருங்க, செங்கல்பட்டில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர் லஞ்சம் வாங்குறாருன்ற ஒரு காணொலி ஆதாரபூர்வமாக வந்துடுச்சு அப்படின்னா அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க வந்து கட்சியிலேருந்து. நாங்கள் சாட்டையும் எடுப்போம், சாட்டையும் சுழற்றுவோம். வெறும் சாட்டையை எடுத்து மட்டும் கையில் காமிக்க மாட்டோம், சாட்டையும் சுழற்றுவோம். எங்க லஞ்சம் வாங்கினா புகார் கொடுங்க அப்படின்ற வாட்ஸ்அப் எண் வந்து காலகாலமாக இருக்குதுங்க. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏங்க அவங்க கொடுத்தாங்க, நாங்கள் வாங்கிக்கிட்டேங்க, அப்போ கொடுத்தவன் மேலேயும் தப்பு இருக்குது, நீ ஏன் வாங்கினா அவன் கையை நீட்டி அவங்க வச்சுக்கங்கன்றான், நான் எப்படிங்க மறுப்பு சொல்ல முடியும்? அதே வேளையில் இந்த புகார் விஷயம்லாம் வந்து ரொம்ப பழைய ஸ்டைல் பண்ணா அந்த புகார் விஷயம் இருக்கும் வந்து, ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டதா? புகார் பெட்டின்னு ஒன்று இருக்கும், அது பூட்டே இருக்காது. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? அந்த புகாரில் போய் சேர்ந்தா, அந்த மனு போய் சேர்ந்துருச்சுன்னா அது உடனே அந்த புகார் வந்து நிவர்த்தி. எங்க பூட்டே இல்லாததுக்கு எப்படிங்க புகார் மனு அதில் போட முடியும்? அது எங்கே போய் சேருன்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு பாருங்க, தலைமைச் செயலகத்தில் நேரடியாக நீங்கள் சிஎம் செல்லுக்கு புகார் அளிக்கலாம், மனு அளிக்கலாம் அப்படின்னா ஜனநாயகன் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்குற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க அந்த மக்கள் வந்து. ஆனால் மக்கள் பார்த்தீங்கன்னா போதிய வசதி இல்லை, வெயிலில் நிற்கிறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காவல்துறையும் வந்து, நான் போய் 2-3 பேர் வந்து மனு கொடுத்தவங்கலாம் கேட்டேன், ரொம்ப கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்கன்னு. அது கூட முதல்வர் சொல்லியிருக்காரு பொழுது, மனு கொடுக்க வரவங்களை வந்து கடுமையாக நடந்துக்காதீங்கன்னு. அதே சமயத்தில் நேரடியாக தான் நீங்கள் மனு கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சம்மந்தப்பட்ட இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம், சம்மந்தப்பட்ட இமெயிலுக்கு நீங்கள் வந்து புகார் அனுப்பலாம், நீங்கள் வந்து கடிதமாக கூட அனுப்பலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் நல்லா ஞாபகம் இருக்குது வந்து, கருணாசன் நடித்த படம் தான், ஆதார். ஆமாம், ஆதார் அப்படின்னு ஒரு படம். அதில் கருணாசன் வந்து யாரோ சொல்லுவாங்க வந்து, ஒரு போலீஸ் அதிகாரி அவரை துன்புறுத்திக்கிட்டே இருப்பார், இப்போ நீ சிஎம் செல்லுக்கு மனு போடு அப்படின்னு. சிஎம் செல்லுக்கு மனு போட்டுருவார். அதே காவல் அதிகாரி வந்து கருணாசு போட்டு வெளுப்பார், சிஎம் செல்லுக்கு மனு போட்டால் அது என்ன எங்களுக்கு வராமலா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் எங்கே மனு போட்டாலும் அங்கே தானே வந்துடும் அப்படின்னு. ஏன்னா அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குது வந்து, நீங்கள் அங்கே மனு போட்டிங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த அதிகாரிகளுக்கு வரும்போது அது சொல்லி கேட்பாங்கல்ல. இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க வந்து. ஏன்னா சிஎம் உடைய நேரடி கண்காணிப்பில் அந்த மனுக்கள் பெறப்படும். சிஎம் உடைய நேரடி கண்காணிப்பில் அந்த மனுக்களுக்கான அந்த 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 ஆய்வு என்ன செய்யப்பட்டது, அந்த எளிய மக்களுக்கு அந்த குறை தீர்க்கப்பட்டதா, அந்த எளிய மக்களுக்கு அந்த நிவாரணம் போய் சேர்ந்ததா அப்படின்னு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவர் கேட்பாரு. அந்த மனுக்கள் மீதான சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவர் சிஎம்ஏ நேரடியாக கேட்பார். அந்த எளிய மக்களுக்கு குறை தீர்க்கப்பட்டதா, எளிய மக்களுக்கு சரியான நிவாரணம் போய் சேர்ந்ததா. இதுதாங்க இன்னைக்கு டெக்னாலஜியை வைத்து இந்த தாவேக்கா அரசு ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறதா. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நீங்கள் உள்ளங்கையிலேயே எல்லா உலகமே வந்துட்ட பிறகு நீங்கள் மனுக்கள் போடுறது, அந்த மனுக்கள் மீதான விசாரணை, போய் எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் பழைய டெக்னாலஜியா? உங்கள் அப்பா பழசு, உங்கள் அம்மா பழசு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ரொம்ப பழசு. டெக்னாலஜிக்கு மாறுங்க. இந்த இளைஞர்களே அப்படி ஒரு மாற்றத்துக்காக தான் இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இந்த 65 நாள்ல எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த 65 நாள்ல அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே
தவறாக நடந்து கொண்ட நிர்வாகிகள், முறைகேடாக நடந்து கொண்ட நிர்வாகிகள், ஆர்வ கோளாறில் செயல்கள் செய்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் மாற்றப்பட்டுள்ளார்கள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள், எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளார்கள், டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அதிகாரியாக அருண் ஐபிஎஸ் அவர்களை மறுபடியும் ஏங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு பலர் விமர்சனம் பண்ணப்போ, ஏன்னா சென்னை மாநகர ஆணையராக இருந்தபொழுது அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன் ஏங்கன்னு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டார். ஏன்னா சிஎம் விஜய் மிகச்சிறந்த அரசியல்வாதி, ஒவ்வொன்றத்தையும் நேரடியாக கண்காணிக்கிறார் அப்படின்னு. ஏன்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கும் இன்னொரு பக்கம் ஏவா வேலுவுக்கும் தகவல் சொல்லியதாக ஒரு தகவல் சிஎம்முக்கு போய் சேர்ந்திருக்குது. அதனால்தான் அதிரடியாக அவர் மாற்றப்பட்டார். அவர் மாற்றம் செய்ததை பலர் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய நேரடி கண்காணிப்பில் அவர் இருக்கிறார் என்பதில் இது மிகச்சிறந்த உதாரணம். இப்போ பாருங்க, கேரளாவுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா இங்கே வந்து முதல்வர் விஜய் வந்து சந்திச்சிருக்காரு. மிக குறிப்பாக போதைக்கு எதிரான ஒரு நல்ல விஷயங்களை, போதைக்கு எதிரான கடுமையான சட்டத்திட்டங்களை, போதைக்கு எதிரான பல விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. கேரளாவில் ஒரு பக்கம் அது நாசியாகிட்டே இருக்குது. வந்து கொச்சியில் நடைபெற போகிற அந்த போதைக்கு எதிரான அந்த மாநாட்டில் நீங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் முன்னோடியாகவும் அந்த விஷயத்திற்கு நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அங்கே வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து மோகன்லால் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கார். சிஎம் விஜய்க்கு கேரளாவில் எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகன் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆக போது இப்போவே அங்கே கேரளாவில் கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது கேரளாவினுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் சென்னிதாலா இங்கே வந்து ஒரு கோரிக்கையாக நீங்கள் வரணும் சாமி, நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே கேட்பாங்க, நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் வந்து செவிசாய்ப்பார்கள், நீங்கள் வாங்கன்றாரு. கண்டிப்பாக கொச்சினில் அந்த மாநாட்டுக்கு சிஎம் விஜய் போவார். இதெல்லாம் தாண்டி மாநகராட்சி நகராட்சியில் எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, அந்த ஊழலுக்கு காரணமான அதிகாரிகள் அதிரடியாக அவர்கள் மீது சட்டம் பாயப் போகிறது. அவர்களுடைய சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள், அவர்களுக்கான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது ஊர்ஜிதமானால் கண்டிப்பாக அவர்கள் மீதான நடவடிக்கை கடுமையாக இருக்கும். இதுதாங்க ஒரு நல்ல ஆட்சிக்கான ஒரு விஷயம். இதுதான் மக்களுக்கான நம்பிக்கை அப்படின்ற மாற்று கருத்து கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது தான் அது. ஏன்னா ஒரு எளிய மக்களுக்கு இது ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சிஎம் விஜய் இன்று விதைத்திருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவ்வளோ பேர் இளைஞர்கள், நீங்கள் அவங்க ரீல்ஸ் போடுறாங்க, அதை ரீல்ஸ் போடுறதையும் அவர் இது பண்ணியிருக்காரு. இனிமேல் ரீல்ஸ் போடுறது, வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் கூடாதுன்னு கடுமையாக சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இளைஞர்கள் ஆர்வத்தில் செய்கிறது ஒரு பக்கம். இப்போ பாருங்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டு. பழனி கோவிலில் இருக்கிற 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை தன்னுடைய உறவினர் பெயருக்கு 1 ஏக்கர் 40 சென்ட் அதை வந்து எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லாத உறவினர்களை புது புது உறவினர்கள் நீ எங்கப்பா யார்ப்பா இதெல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்து விட்றீங்க அப்படின்னு. ஏன்னா அது ஒரு பக்கம் வந்து இன்னும் நிரூபிக்கப்படவில்லை, ஒரு குற்றச்சாட்டு தான். இப்போ பாருங்கள், சோசியல் மீடியாவில் ஒரு முதியவரை ஒரு அரசு பேருந்து டிரைவர் போய் அடிக்கிறார், பலாலும் அடிக்கிறார். வந்து அதை போட்டு விட்டுட்டு பார்த்தீங்களா என்ன நடக்குது, ஏது நடக்குது, காட்டாட்சி நடந்துகிட்டு இருக்கு, அரசு ஊழியர் பூரா இப்படி தான் இருக்கிறாங்க, இந்த டிரைவர் கண்டக்டர்லாம் இப்படி தான் வந்து அத்துமீறி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா. அதை இன்னொருத்தர் எடுத்து போடுறார். 2022 அந்த வீடியோ. இதெல்லாம் யாருங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? வந்து ஒரு பழைய வீடியோ எடுத்து மறுபடியும் அது புதுசாக சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டு, ஆனால் தான் இந்த சோஷியல் மீடியாவில் அவதூறாக அத்துமீறுவர்கள் மீது நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குதுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்ட்டு அது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம்? அது ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு பழைய வீடியோவை எடுத்து அதை இப்போ நடந்த மாதிரி வைரல் ஆக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்போ எதுவுமே நடக்கலையானா நடக்குது, ரைட்டு. அதை நியாயமாக தர்மமாக அதன் மீது உண்மைத்தன்மை இருந்தால் அதை நீங்கள் பதிவிடுங்க. ஆனால் எப்போ நடந்தது, எப்போ வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அடித்தது, எப்போ ஒரு விஷயம் பண்ணது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த நாகர்கோயிலில் ஒரு கைதியோடைய லாக்அப் டெத்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்து போலீஸாருக்கு உளவியல் ரீதியாக ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும்னு ஒரு பக்கம் இருக்குது. வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இதை வந்து நியாயப்படுத்தியோ இதுக்கு விளக்கம் சொல்லி நான் பேசலை. நான் வந்து
ஒரு எளிய மக்கள் மீதான தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. வந்து கடந்த ஆட்சியில் வந்து அஜித் குமார் என்ற ஒரு காவலாளி, எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். வந்து ஒரு அப்பாவி, எவ்வளவு பெரிய சித்திரவதை. அதுக்கு அப்போதைய முதல்வர் ஸ்டாலின் சாரி கேட்டாரு. இப்பொழுதைய முதல்வர் விஜய் அப்போ வந்து கண்டிச்சார். வந்து சாரி கேட்டா போதுமா சிஎம் சார் அப்படின்னாரு. வந்து இப்போ ஒரு சிறைக்குள் நடந்திருக்குது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீதான துறை ரீதியான விசாரணை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் போன உயிர் திரும்ப வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை தடுத்தாக்கணும். காலகாலமாக எந்த ஆட்சி வந்தாலும் இது நடந்துட்டு இருக்கு அப்படின் பொழுது போலீசாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அவர்களுக்கு என்ன ப்ராப்ளம்? தண்டனையை இன்னும் கடுமையா, சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணுமா? இவ்வளவு மனித உரிமை ஆணையங்கள், இவ்வளவு மனித உரிமை மீறல்கள், இவ்வளவு மனித உரிமைக்கான சட்டத்திட்டங்கள் இருக்கும் பொழுது ஒரு 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 விசாரணைக்கு கொண்டு வர ஒரு நபரை, விசாரணைக்காக சென்ற ஒரு கைதியை சிறைக்குள்ளே இப்படி அடிக்கிறது எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். இதை கவனமாக நிச்சயமாக சிஎம் விஜய் இதற்கான ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். இல்லது நீங்கள் சொல்ற மாதிரி மற்றவங்க சொல்ற மாதிரி எல்லா போலீஸும் சொல்லில்ல, அவர்கள் வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயத்தை அவங்களுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கணும். என்ன அவங்களுக்கான ப்ராப்ளம் கேட்கணும். இல்ல சினிமா போலீஸா அவங்க மாறுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணா நடிப்பாங்க. அது நிஜத்தில் பண்ணவே கூடாதுங்க. வந்து நீங்க சினிமாவில் ஃபைட்டை பார்த்துட்டு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அடிக்கிறானுங்க. வந்து அது எவ்வளவு பெரிய விஷயம். வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இருக்கிற பாடிக்கு வந்து, அதாவது கொரோனாவுக்கு பிறகு மனுஷனுடைய பாடியே எப்படி மாறி இருக்குன்னு தெரியல. வந்து அத்தனை பேருக்கும் உடம்புல அவ்வளோ வியாதிகள் இருக்குங்க. நான் தவறா சொல்ல, அவ்வளோ இயற்கையாகவே வந்து அவ்வளோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. வந்து ஒரு கொரோனான்னு ஒரு பேரிடர்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்க இந்த மக்கள். வந்து அப்படி இருக்கிறவன சினிமாவில் காட்டுற மாதிரி கண்ணாமண்ணான்னு போய் அடிச்சிங்களா என்ன ஆகும்? வந்து அப்படிதான் மாறிடுறாங்களா? இதுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை சிஎம் விஜய் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய பொதுவான ஒரு கருத்தாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.